வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே கடமைகள், பொறுப்புகள்னு இருக்கு. அத நிறைவேத்துறதுக்கு ஒரு கால அவகாசமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10த் எக்ஸாம் ஆர் 12த் எக்ஸாம் எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ள முடிச்சாகணும். இல்லன்னா வந்துட்டு அது இல்ல அப்டின்னா நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி நெறைய இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் நான் இத சொன்னேன். இது மாதிரி இன்னும் நெறைய சூழ்நிலைகள் இருக்கு. அ என்னோட ஏஜ் குரூப்ப சேர்ந்த என் கூடவே இருந்த ஒரு பொண்ணு. ஆனா அவங்க வேற ஸ்கூல்ல ஒரு பெரிய ஸ்டேட் ரேங்க்லாம் வாங்குற ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க வச்சாங்க அவங்க வீட்ல. அவங்க வீட்லயும் நல்ல வசதியா தான் இருந்தாங்க. பட் போர்ட் எக்ஸாம்னு வரும்போது அவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு அவங்க வாலிபால்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொன்னு ஸ்டடீஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அவங்க வீட்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸும் வந்தது. அதனால அவங்கள மனசுல வந்து ஏகப்பட்ட பிரஷர். அது வந்து அவங்களால கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியல. அதனால அவங்களால அந்த வருஷம் போர்ட் எக்ஸாமே எழுத முடியல. இது வந்து இந்த பிரஷர் நம்மளுக்கு வெளிய ஆளுங்க மூலமாவும் வரலாம். நம்மளுக்குள்ள நாமளே எடுத்துக்கிற பிரஷராவும் இருக்கலாம். இதனால நம்ம சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது. அ தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி, அ நடக்க வேண்டியது கரெக்ட்டான நேரத்துல நடக்காம போயி, வாழ்க்கையே வந்துட்டு வேற திசையில போயிடும். அதனால நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பிளானிங், அதுக்கு ப்ராப்பர் எக்ஸிகியூஷன், ஃபோக்கஸ் இது எல்லாமே வேணும். இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்துல இறங்கணும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அது நம்ம எந்த டைரக்ஷன்ல போணுமோ, அந்த டைரக்ஷன்ல நம்ம முடியாது. அப்படியே போனாலும் வழி மாறி போயிடுவோம் இடையில. அதனால வந்து எந்த பிரஷரும் இல்லாம தெளிவா ஃபோகஸ்டா இருங்க. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கணும்னு நான் அந்த இறைவன்கிட்டயும், பிரபஞ்சத்துக்கிட்டயும் வேண்டிக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.